Assalamu alaikum viewers, welcome to Treats and Delights. இந்த வீடியோவில் ஒரு புதுவிதமான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு பேர் தான் ஹரியாலி சிக்கன். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் அதில் ரிஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை எனக்கு தெரிஞ்சு 2 மெத்தடில் செய்யலாம். நான் இந்த ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஒரு சின்ன மிக்சியில் ஒரு கையளவு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் எடுத்திருக்கேன். அதோட 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நான் 3 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் கோழியை மேரினேட் பண்ண போகிறேன். ஒரு பெரிய பவுலில் 500 கிராம் அளவுக்கு சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதோட இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இந்த ரெசிபிக்கு தக்காளி யூஸ் பண்ணாதனால தயிர் கொஞ்சம் தாராளமாகவே போடலாம். இப்போ மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகுத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் அரைக்கும் போது பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த மிளகாத்தூள் நீங்கள் போட தேவையில்லை. ஒரே ஒரு லைம் ஜூஸ், லெமனாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் இதில் உப்பு சேர்க்காம தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சமைக்கும் போது நான் சேர்த்துக்குவேன். இப்போ இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு மசாலா இது எல்லாம் நல்லா கோழியில் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். இப்போ நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் சிக்கனை சேர்த்துக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதுக்கு 2 மெத்தட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு மெத்தட் தான் நான் செஞ்சேன். அதாவது கோழியை நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறம் வதக்கின வெங்காயத்துக்கு மேலே அதை நம்ம சேர்த்துக்கிறது. இன்னொரு மெத்தட் என்னென்னா கோழியை மேரினேட் பண்ணாமலேயே வதக்கின வெங்காயத்து மேலே கோழியை போட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா, அரைச்ச கொத்தமல்லி, புதினா பேஸ்ட்டு, தயிர் அப்படின்னு தனித்தனியாக சேர்த்துக்கிறது. இந்த 2 மெத்தட்லேயும் நான் செஞ்ச மெத்தட் தான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். இது வட இந்தியாவில் ரொம்ப பிரபலமான டிஷ்ஷு. பச்சை கலருக்கு ஹிந்தியில் ஹரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு ஹரியாலி அப்படின்னு பேர் வந்துச்சு. இது பச்சை கலரில் இருக்கணுங்கிறதுக்காக தான் மஞ்சத்தூள் இதில் சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி சிகப்பு மிளகாத்தூளும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் அந்த வாசம் நல்லா மணக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஹரியாலி சிக்கன் ஆர்டர் பண்ணும்போது நல்ல பச்சை கலரில் இருக்கும். அது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் கலரிங் சேர்த்துக்குவாங்க. நம்ம எவ்வளோ தான் புதினா கொத்தமல்லி போட்டாலும் ரொம்ப பிரைட்டான பச்சையாக தெரியாது. சில பேர் அந்த கலர் வெளியே தெரியணுங்கிறதுக்காக ஸ்பீனாச் கீரையை இதில் சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் கலரும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இதில் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். ஆனால் இதை போட்டால் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும்.
கொஞ்சோண்டு கரம் மசாலா இப்போ தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ அந்த கிரேவி தயாராகிடுச்சு. இதை ஒரு ப்ரோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு இந்த டெக்ஸ்சர். இப்போ நான் ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கசூரி மேத்தி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா நான் க்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு இதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் எந்த சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் இதை நான் சேர்த்துக்குவேன். அவ்வளோதாங்க, இது தயாராகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபம். இதை சப்பாத்தி, நான், கீ ரைஸ் எதோடு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இதை ப்ளெயின் ரைஸோடு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரியான கிரேவி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.